ஹாய் நண்பர்களே, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பின்னாடி ஒரு கோவில் தெரியுது பாருங்கள். இது வந்து கங்கை கொண்டை சோழபுரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி இந்த கோவில் பார்க்கலான்ட்டு வந்திருக்கிறேன். நான் அப்படியே உள்ள வீடியோ எடுக்கிறேன், நான் போடுறேன் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாஸ்டிக் கேரி பை உணவு பண்டங்கள் உள்ளே அனுமதி கிடையாது. பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. இது வச்சுருக்குறாங்க. நம்ம அந்த வழியாக போகலாம். சவுண்டு கொடுத்து நந்தி சிலை தஞ்சாவூரில் நந்தி இருக்கிற மாதிரி இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு முன்னாடி நந்தி சிலை வச்சுருக்குறாங்க. இதுக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்திங்கன்னா மேலே கோயில் இருக்குது. அதுக்கு தான் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். மியாம் மியாம். ஹாய் ஹாய் ஹாய். வாங்க இங்கே. மியாம் மியாம். வாடி. மியாம் மியாம். தூக்கமா? சரி, பாய். அந்த காரணத்தை மச்சி பொறுமையாக இறங்கி உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறத பென்ட்டு போட்டிருக்காங்க. அதனால் உள்ளே வீடியோ எடுக்கல. பார்க்கலாம், யாரும் இல்லைன்னு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலெல்லாம் ஃபுல்லாக லைட்டு போட்டிருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. இது படிக்கட்டு மாதிரி வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு. பேசுகிற வாய்ஸ் கேட்குதானு தெரியல, அதனால் எதுவும் பேசுகிற வாய்ப்பு இல்லை. உள்ளே பாருங்கள். நாம் இருக்கிறது வந்து கங்கை கொண்ட சோழபுரம். இது வந்து தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் வந்து இது அமைந்திருக்கு. இது வந்து ராஜராஜ சோழன்
அவர்களால் கட்டப்பட்டது. இது பார்த்திங்கன்னா சோழ பேரரசு அவர்களால் வந்து கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் வந்து இதை ஆண்டிருக்கிறாங்க. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கோயிலை வந்து கட்டினது ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன். அவர் வந்து இதை கட்டியிருக்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. தஞ்சாவூர் வந்து ஹைட்டு, இது ஹைட்டாக இருக்குது, ஆனால் கரெக்டாக இருக்குது.